ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எடுத்ததும் கீரையை காட்டுன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, அரைக்கீரை தான். அதை நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதை தான் எடுத்ததுமே உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன். அதை நான் எப்படி கடைஞ்ச பிறகு எவ்வளோ டேஸ்ட்டாக எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். இதை பிள்ளைங்க சாதத்தோடு போட்டு சாப்பிடுவோம். பிள்ளைங்களுக்கு நிறைய சத்துக்கள் கிடைக்கும். கடைஞ்ச பிறகு இப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு ஒரு கிளாஸ் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 2 கட்டு, அதாவது 2 கட்டு 15 ரூபான்னு வாங்கியிருந்தேன். அதுக்கு தகுந்த தண்ணி ஒரு கிளாஸ், பெரிய கிளாஸில் வச்சுட்டு 4 வரமிளகாய் இதை மாதிரி 2ஆக கிள்ளி ஃபஸ்ட்டு போட்டுடுங்க. போட்டுட்டு அடுத்தது வந்து இன்றைக்கி நான் பருப்பு போட்டு கடைய போகிறதில்ல. அதுக்கு வந்து 3 தக்காளி பழம், ஒரு 5 பல் பூண்டு, ஒரு 15 பல் சின்ன வெங்காயத்தை முதல்ல தோல் உரித்து கழுவி வச்சுருந்தேன். அதை நான் வந்து ஃபஸ்ட்டு அந்த மிளகா கூடயே சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொஞ்சம் லைட்டாக நம்ம இப்போ ஃபுல் ஃப்ளேமில் அடுப்பு வச்சோம்னா லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கும். அந்த சமயம் ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு புளியை எடுத்து நம்ம போட வேண்டியதான். நீங்கள் ஒரு கட்டு 2 பேருக்கு தான் கடையிறீங்கன்னா புளியை கம்மியாக போட்டுக்கோங்க. இதில் கீரை கொஞ்சம் அதிகன்றதால நான் புளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். இதை மாதிரி கடையும் போது நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே நான் வந்து பருப்பு போட்டு எப்படி கடையிறதுன்ற வீடியோ உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் அதையும் பாருங்கள். அப்படியே செஞ்சு நம்ம ஒரு தடவை நெய் போட்டு சாப்பிடலாம். பிள்ளைங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சுவையாக இருக்கும். இப்படி ஒரு தடவை செஞ்சாலும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அந்த தக்காளி மிளகாய் எல்லாம் வெந்த பிறகு நம்ம கீரையை கழுவி வச்சுருந்தோம் இல்லையா, அதை எடுத்து நான் அந்த பேனில் சேர்த்துக்கிறேன். நான் எப்படி கீரையை நம்ம ஈஸியாக வாஷ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும், ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாமே கழுவின பிறகு நம்ம இதுமாதிரி க்ளீன் பண்ண பிறகு கழுவோம். அதை மாதிரி செய்யாமல் கீரை வாங்கினதுமே எப்படி செய்யலாங்கிறதையும் நான் அந்த ஏற்கனவே கொடுத்துருக்கிற வீடியோவில் கொடுத்துருக்கேன். அதனால் அதோட லிங்க்கு நான் கொடுக்குறேன், மறக்காமல் அந்த வீடியோவும் பாருங்கள். உங்களுக்கு ரெண்டுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்படி ஒரு சிம்பிளான அரைக்கீரை கடையில் நம்ம செய்யலான்றது அதில் நம்ம ரொம்பவே சத்துக்கள் நிறைந்தது இல்லையா. இப்போ நம்ம கீரையை பேனில் வச்சதும் நம்ம வந்து லைட்டாக சூடு ஏறினதும் இந்த மாதிரி நம்ம கரண்டியால் செய்யும்போது தான் நமக்கு லைட்டாக வெந்ததுமே நமக்கு ஃபுல்லாக அமுங்கிடும். கீரை நம்ம கழுவி பேனில் வைக்கும்போது அதிகமாக தெரியும். அதுக்கப்புறம் அப்படியே நம்ம கொஞ்சம் வெந்த பிறகு நமக்கு ஃபுல்லாகவே நமக்கு அமுங்கி கீரை அளவில் பார்த்தோம்னா கம்மியாகிடும். இப்போ பாருங்கள், கீரை நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு. வெந்ததும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வெந்துருச்சு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் கீரை கடையிற சட்டியில் கீரைக்கு தேவையான உப்பை போட்டுட்டு இப்போ பாருங்கள், இந்த அளவு நமக்கு கீரை கலர் மாதிரி எப்படி வெந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது தக்காளி பழம் போட்டு புளி போகிறதால இது ரொம்பவே சுவையாக டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி ஒரு தடவை செஞ்சிங்கன்னா பருப்பு போட்டு ஒரு தடவை செய்யுங்க. எப்பயுமே ஒரே மாதிரி செஞ்சாலும் நமக்கு ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா. அதனால் இதை மாதிரி செய்யும்போது நமக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். அதுமாதிரி சின்ன வெங்காயம் போடும்போது ரொம்பவே சுவையாக இருக்கும். கொஞ்சம் தண்ணியை நான் இருத்து நம்ம பேனில் இருந்த கொஞ்சம் ஓட்டிகிட்ருக்கிற கீரையும் அது மாதிரி செஞ்சு சட்டியில் மாற்றி நல்லா கடைஞ்சிருங்க. கடையும் போது ரொம்பவே சூப்பராக, நம்ம இது மாதிரி சட்டியில் கடையிறது ரொம்ப சுவையாக இருக்கும். உங்களால் சட்டியில் கடைய முடியல, நீங்கள் மிக்சியில் கடைஞ்சிக்கோங்க. இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எப்படி கடையணும். நம்ம 2 கால் இடுக்கில் சட்டியை வச்சுக்க வேண்டியதாக. சுடுன்றதால நீங்கள் துணியை போட்டு இதை மாதிரி நல்லா கடையும் போது நல்லா மஞ்சி வரணும். கீரை கொஞ்சம் திப்பியாக இருந்தால் கூட பிள்ளைங்களுக்கு எங்கேயாவது மாட்டி வயிறு கெட்டுடும் இல்லையா. அதனால் நல்லா நமக்கு மைய கடைஞ்சி எடுத்துக்கோங்க. கடைஞ்சி எடுத்துக்கிட்டு இரும்பு சத்துக்கள் நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதில். அதனால் நார் சத்துக்கள் நிறைய இருக்குது. மலச்சிக்கலை போக்குற தன்மையும் இந்த கீரைக்கு இருக்குது. எப்பயும் போல் தாளிப்பு வடகத்தை போட்டாச்சு. பொதுவாக கீரைக்குனாலே தாளிப்பு வடகத்தை போட்டு தாளித்தாலே இன்னும் வாசனை அதிகமாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் சாதம் போட்டு கூட சாப்பிடணும் போல் தோணும். தாளிப்பு வடகத்தை தாளித்து கொட்டியும் ஒரு தடவை நம்ம கடைஞ்சிட்டா நமக்கு இப்போ சுவையான அரைக்கீரை கடை ரெடி ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ். மெயினாக மலச்சிக்கல், ஆண்மை குறைபாடை நீக்கிற தன்மை பேர் தாங்க அரைக்கீரை. ஆனால் ஆயிலை கூட்டுற கீரை இதான்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள், நமக்கு சூப்பரான கீரை ரெடி ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ்.